உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கோவை வடவள்ளியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் நவாவூர் மற்றும் இடையார்பாளையத்தில் அர்ஜுன் பார்மசி மற்றும் அர்ஜுன் கிளினிக் நடத்தி வருகிறார். இவரது கிளினிக்கில் ஓய்வு பெற்ற மருத்துவர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த மருந்தகத்தில் காலாவதியான மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் தடை செய்யப்பட்ட தூக்க மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், குளுக்கோஸ் பாட்டில்கள், ஊட்டச்சத்து மாவுகள் காலாவதியாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடை உரிமையாளர் சிவகுமாரின் ஸ்பெஷல் கவனிப்பில் கூலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் காலாவதியான மருந்துகளை அப்புறப்படுத்துமாறு வாய்மொழியாக உத்தரவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இதையடுத்து சிவகுமார் காலாவதியான மருந்துகளை குற்றச்சாட்டுக்கு உரிய கடையில் இருந்து அகற்றி தனது மற்றொரு கிளையான இடையார்பாளையத்தில் உள்ள மருந்தகத்திற்கு கொண்டு சென்று அங்கு விற்பனை செய்தது நியூஸ் தமிழ் கள ஆய்வில் தெரிய வந்தது. மாத்திரைகளை விற்பனை செய்யும் பொழுது அதன் அட்டையில் அச்சிடப்பட்டிருக்கும் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்களை வெட்டி எடுத்துவிட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்றதும் தெரிய வந்தது. குறிப்பாக எழுத படிக்க தெரியாத வாடிக்கையாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் காலாவதியான மருந்துகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றி வந்த சிவகுமார், படித்தவர்கள் யாரேனும் காலாவதி தேதியை பார்த்து கேள்வி கேட்டால் உடனே சுதாரித்து வேறு மருந்துகளை கொடுத்து தவறுதலாக கொடுக்கப்பட்டதாக கூறி அவரது பாணியில் சமாளித்து விடுவார். மேலும் கிளினிக்கில் மருத்துவர் இல்லாத நேரத்தில் நோயாளிகளுக்கு மருந்துகள் கொடுப்பதும், மருத்துவர் கையொப்பமிட வேண்டிய இடத்தில் அவரே கையெழுத்திட்டும் மோசடியில் ஈடுபட்டதை அறிந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் கிளினிக் வருவதை நிறுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருந்தக உரிமையாளர் சிவகுமாரிடம் கேட்டபொழுது, ஊழியர் புதியவர் என்பதால் அது காலாவதி ஆனதா இல்லையா என்பது தெரியாமல் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து விட்டதாகவும், காலாவதியான மருந்துகளை தனியே எடுத்து அப்புறப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். காய்ச்சல், ஜலதோஷம் உள்ளிட்ட சிறு சிறு நோய்களுக்கு மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்கும் மக்கள் பெரும்பாலும் மெடிக்கல் ஷாப்பையே தேடி செல்கின்றனர். அங்கு மருந்தக உரிமையாளர்கள் கொடுக்கும் மாத்திரைகளை என்ன ஏதுவென்று கூட கேட்காமல் அப்படியே வாங்கி வந்து சாப்பிடுகின்றனர். மருத்துவர்களிடம் கூட செல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலே எல்லாம் சரியாகிவிடும் என நம்பி வரும் மக்களின் உயிரோடு விளையாடும் இது போன்ற மெடிக்கல் ஷாப்களை இழுத்து மூட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் அருண். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.